இங்க பாருங்க, ஒரு ஆளை வந்து மாடு வந்து குத்திருச்சாங்க. ஒரு ஆளை இந்த இடத்துல குத்தி ரத்தம் சொல்ல முடியல. அதனால கிளம்புறோம். எனக்கு எருது கட்டுல கிட்டத்தட்ட ஒரு 30 மாடு கட்டிக்கிட்ட கலந்துக்கிறதுங்க. ஆமாங்க, நம்ம ராமநாடு டிஸ்ட்ரிக்டை சுத்தி வந்து இவங்க போய் ஒரு அழைப்பிதழ் கொடுப்பாங்களா. அந்த அழைப்பிதழை ஏத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 மாடு வந்து இதுல கலந்துக்கிறேன். இது ஒரு அந்த கயிறை சொல்ல முடியல. அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளவு பெருசுன்னு. கிட்டத்தட்ட அதுல கட்டி விட்டதுக்கு அப்புறம் அந்த மாடு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. அதை வந்து மேல மாடை வந்து பிடிப்பாங்க. இப்ப மாட்டு பொங்கலை மாடை பிடிக்கிறாங்களா, அது மாதிரி மாடை பிடிச்சி தன் வீரத்தை வந்து அதுல வந்து வெளிப்படுத்துவாங்க. சோ அது பார்க்கதான் நம்ம இங்க வந்திருக்கோம். அது எப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க பாப்போம். என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. சின்ன கயிறா இருந்தா 2 பேர் பிடிச்சி இழுத்துடலாம். இது வந்து ஆக்சுவலி கயிறு கிடையாது, இன்னும் பனையில இருந்து செய்யறாங்க. அதை இழுக்கிறதுக்குன்னே ஒரு 30-40 பேருக்கு அந்த கயிறை தூக்கிட்டு போறதுக்குன்னே பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான கயிறுன்னு சொல்லுங்க. இந்த விளையாட்டை பத்தி என்னன்னு. நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சொல்லுங்க, விளையாட்டை பத்தி சொல்லுங்க. இது வந்து என்னன்னா ப்ரோ, இது வந்து எருது வருஷம் வருஷம் வந்து நம்ம ஊர்ல நடக்கும். நம்ம ஊர் பக்கத்துல உள்ள குலபதம் காஞ்சிரங்குடி இங்க நடக்கும் ப்ரோ. இது எப்படின்னா ஊர்ல இருந்து ஒரு ஆளு வெளியூர்காரவோ எல்லாரும் மாடு விடுவாங்க. இந்த அந்த இது அந்த கயிறு மாதிரி இருக்குல்ல ப்ரோ, அது வந்து கயிறு கிடையாது. அது வந்து பனைமரம் இருக்குல்ல, பனைமரம் அந்த மட்டை இருக்குல்ல, பச்சை மட்டை, அதை வந்து உரிச்சு அதுல இருந்து நாறு எடுத்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. கயிறுல பண்ண மாட்டாங்க. கயிறுல பண்ண மாட்டாங்க. இது வந்து பனைமரம் இதுல பண்ணுவாங்க. வடநாதி தான் கயிறாவே. அது என்ன பண்ணுவீங்க? அதை குடிச்சு இழுப்போம். குடிச்சு இழுப்பீங்களா? மாட்டு எல்லா மாட்டையும் ஒரே கட்டுவீங்களா? இப்படி எவ்வளவு நேரம் ஒரு மாட்டுக்கு குடிப்பீங்க? 2 மணி நேரம். 2 மணி நேரம். அது பிடிக்கிறவங்களுக்கு ஏதோ பிரைஸ் எதுவும் கொடுப்பீங்களா? சும்மா பிடிப்பீங்க அவ்வளவுதான். ஏன் ஓகே, நீ என்ன போற கயிறு பிடிக்க போறியா? பாருங்க, கயிறை பிடிக்க விட கிளம்பிட்டான். இது ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு ஆள் அடக்குற போட்டி கிடையாது. எல்லாரும் அடக்க முடியும், இல்லாட்டா அடக்க முடியாது. மாடு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மாடு ஒரு ஆள் எல்லாரும் சேர்ந்து நடத்துற ஒரு வீர விளையாட்டு, தமிழரோட வீர விளையாட்டு. மாசு ப்ரோ, அப்ப நீங்க எல்லாம் பிடிக்க போறீங்க? நாங்களாம் பிடிக்க போறோம். ஓகே, எடுக்க போறோம் ப்ரோ. வந்து அதெல்லாம் பிடிக்க போறோம்ல, நம்ம அதை கேப்சர் பண்றோம். வாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. எவ்வளவு நேரம் உள்ள நிக்க போறோம்னு தெரியல. ஏன்னா இது வந்து மாடுனால, அது வந்து சும்மா நார்மல் மாடு கிடையாது, ஜல்லிக்கட்டு மாடுனால நம்ம எவ்வளவு நேரம் உள்ள நிக்க போறோம் தெரியாது. வெரி டேஞ்சர். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரோட்டுக்கு போயிடுறது நமக்கு நல்லது. ஓகேவா? இருக்கிற வரைக்கும் இருந்து உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் மேலே போயிடுவோம். ஓகே, இப்போ வந்து கிட்டத்தட்ட மணி 2 மணிக்கிட்ட ஆக போகுது. கூட்டம் இருக்க ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இது வந்து ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு 30 மாடா வந்து அவுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ரவுண்டுக்குமே. பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50 பேர் தான் இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100-200 மணி நேரம் ஆட்கள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இங்க இருந்து ஒரு 2 பேரை இங்க இருந்து அனுப்பி வைக்க போறோம். ப்ரோ, உள்ள போறியா? உள்ள போறியா? மாடு பிடிக்க இப்போ உள்ள போக போறோம். ப்ரோ வந்து வருஷம் உள்ள இறங்கிறாரு நினைக்கிறேன். ஆளை பத்தல அப்படின்னு தெரியுது. நம்ம ஊர்க்காரவங்க மட்டும் தான் இறங்க முடியும். அதனால நான் இந்த இப்ப உள்ள போறேன். ஓகே ப்ரோ, 4 மணி மாடு அப்படியே வலிச்சு போட்டு வாங்க. ட்ரை பண்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. அங்கே போறாப்ல ப்ரோ வந்து அனுப்பி வச்சாச்சு. பாப்போம் ப்ரோ எத்தனை மாட பிடிக்கிறாருன்னு. பாருங்க, சேர்லாம் போட்டு பாய விரிச்சே உட்கார்ந்து விட்டார்கள். அப்படியே போவோம். இன்னி அப்படியே இந்த என்ன சொல்றது, இது ஒரு குளம் நினைக்கிறேன். அப்படியே சுத்தி ஒரு பெரிய ரவுண்டாவே இருக்குது. இது பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கடைசியில் இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 கடை கிட்ட இருக்குது. அதில் சின்ன மினி திருவிழா மாதிரி இங்க நடந்துகிட்டு இருக்கு. பூந்தி கடை, விளையாட்டு ஜாமான் எல்லா கடையுமே இருக்குது. இதுதான் அந்த வாடிவாசல். உங்களுக்கு ஜூம்ல எவ்வளவு பக்கத்துல இருக்கு பாருங்க. இங்கதான் மாடை வந்து கட்டுவாங்க. இங்கதான் மாடை வந்து இப்ப வாடிவாசல கட்டுறாப்புல. ஒரு ஆளை வந்து மாடு வந்து குத்திருச்சாங்க, தூக்கிட்டு போறாங்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா,
ஒருத்தர் மாடு பிடிக்க போனவருக்கு இந்த இடத்துல கரெக்டா, அதாவது இந்த இடத்துல குத்தி ரத்தம் கொப்பளிச்சுக்கிட்டு போயிருச்சு. அதை க்ளோஸ் அப்ல வேற பார்த்துட்டோம் தெரியாம முடியல எனக்கு சாப்பிடாம ஒரு மாதிரி வந்துச்சு. நமக்கு ரத்தத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிரு. அது இந்த இடத்துல டோட்டலா முடிஞ்சு ஒரு மாதிரி கொப்பளிச்சுக்கிட்டு வந்துச்சா. அவங்க கையை வச்சு அமுக்குறாங்க. அது மீறியுமே வெளியே வருது. சோ இதோட அந்த வீடியோ வந்து என் பண்றோம். தெம்பு கிடையாது சும்மா. மாடுபிடி வீரரா இருந்தாலும் ஜாக்கிரதையா இருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உயிர் முக்கியம், விளையாட்டுலாம் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் உயிர் தான் முக்கியம். சேஃபா விளையாடுங்க. பாய். அப்படியே கிளம்புறோம் ஆபீஸுக்கு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ஜாய் பண்ணி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய். லவ் மேட்ருக்குலாம் நான் வர்றதே இல்லை. லோ சுகர் வேற வந்த டீயும் ஆனால் அனுப்பிச்சிட்டீங்க.